with a good day. This is Pramila. Welcome to our channel Anyone Can Cook. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே பொட்டேட்டோவில் தான் சிப்ஸ் செய்வோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கருணைக்கிழங்குல சிப்ஸ் செய்யலாம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ரெசிபியோட ஹீரோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நைஸாக கட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. நம்ம கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கொஞ்சம் ஈக்குவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா குச்சி சிப்ஸ் ஃபார்மேட்டில் செய்ய போகிறோம். ஸோ அதனால் கட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கருணைக்கிழங்குல தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால அதில் சுத்தமாக வாட்டரே இருக்கக்கூடாது. சில கருணைக்கிழங்குல பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதே அதுலேருந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுங்கள், ஒரு டிஷ்யூலையோ இல்லை ஒரு காட்டன் துணிலையோ இந்த கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாத்தையும் அதை போட்டு வச்சுக்கோங்க. கருணைக்கிழங்குல பார்த்திங்கன்னா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நிறைய பர்சன்ஸ் அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த கருணைக்கிழங்கு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஈஸியாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஆர்பிசி கவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் இதை சாப்பிடும்போது ஈஸியாக அந்த கவுண்ட்டை நம்ம அதிகமாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேரோட க்ரோத்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த கருணைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியாக வரதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் உடனே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெஜிடபிள்லேருந்து ஈஸியாக வாட்டரி கண்டென்ட் வெளில வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பீசஸை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிறதுலாம் அடங்கினதும் அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால இந்த சிப்ஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ நம்மளோட கருணைக்கிழங்கு சிப்ஸ் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டுடலாம். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரம் கொடுக்க மாட்டாங்க. பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோடு தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி செய்யணுன்றதையும் வாங்க பார்த்துடலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான கருணைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம செலவு பண்ணல, ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ட் தான் செலவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட் டைமில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி.
ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தாலே தெரியும் இந்த கருணைக்கிழங்கு சிப்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றது. ஸோ மறக்காமல் இந்த ஹெல்தி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். Now it's bye from Pramila Prakash.